ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனல். இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கவர் வந்து நான் மீஷோவில் ட்ரெஸ் வாங்கின கவர். ஆல்ரெடி என்ன ட்ரெஸ்ஸு வாங்கினேன்னு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது ட்ரெஸ்ஸு. வேணால் லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள். இந்த கவர் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த கவரை மேல் பார்ட்டை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே அளவுக்கு கேலண்டர் ஷீட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 ஷீட்டையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், எடுத்துகிட்டு பிங்க் சைடாக திருப்பிட்டு இந்த ஷீட் வந்து நல்லா அழகாக டிசைனாக இருக்குங்கிறதுனால எங்கள் பாப்பா தான் இந்த ஐடியா பண்ணது. குளுகன் வச்சு உள் சைடாக ஒட்டிட்டாங்க பாருங்கள். இந்த ஷீட் மேலேயே பாலித்தீன் கவர் வந்திருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ டிசைனாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஷோகேஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா ஏதாவது செவுத்தில் கூட நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம். சுற்றி ஒட்டிட்டோம். இப்போ நான் ஷோகேஸில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. காசு கொடுத்து கூட இந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம வாங்க முடியாது. பார்க்கவே எவ்வளோ ரிச்சாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரண நம்ம ஆன்லைனில் வாங்கினா கவரில் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 2, இந்த கவருமே ட்ரெஸ் வாங்கின கவர் தான். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது, நல்லா குவாலிட்டியாக இருந்தது. தூக்கி போடாத எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு. நம்ம ஸ்கூலுக்கு ரெகுலராக பிள்ளைங்களுக்கு கர்ச்சிப் கொடுப்போம், சாக்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளெல்லாம் துணியோடு வைக்கும்போது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி துவைச்சி காஞ்ச பிறகு குழந்தைங்களோட கர்ச்சிப்பாக இருக்கட்டும், இல்லைனா சாக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரேஞ்ச் பண்ணி அவங்க செல்ஃப் பக்கத்துலேயே நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா தேவையான போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கவர்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாது. இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வெளியூர் போகும்போது பேஸ்ட்டு ப்ரஷ்ஷெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அவங்கவுங்க செல்ஃப்லேயே அப்படியே நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா அவங்களாவே எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3, நம்ம எப்பொழுதுமே கடலை வாஷ் பண்ணுறதுக்கு குண்டாலில் தண்ணி வச்சுட்டு அதில் கடலையை அள்ளி போட்டிருப்போம். அரை மணி நேரம் கழித்து மறுபடி கையாலேயே கரண்டியால் அரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடலை எடுப்போம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கின கவர் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதில் கடலையை போட்டு கட்டி விட்டுட்டு அப்படியே நீங்கள் தண்ணிக்குள்ளே ஊற போட்டிங்கன்னா மண்ணெல்லாம் நல்லா ஊறிட்டு அப்படியே நீங்கள் அந்த கவரை எடுத்துக்கலாம். அரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடலை எடுக்க தேவையில்ல, அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள் மண்ணெல்லாம் ஊறிடுச்சு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் கீரையும் கூட வாஷ் பண்ணலாம். இந்த கவரில் கீரையெல்லாம் அள்ளி போட்டுட்டு தண்ணிக்குள்ளே முக்க போட்டிங்கன்னா நல்லா மண்ணெல்லாம் போனதுக்கப்புறம் கீரையை கூட அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மண் ஊறி வந்திருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். கவரை வேஸ்ட்டாக தூக்கி போடாத. நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த ஐடியா எல்லா லேடிஸ்க்குமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஐடியா. அதிகமாக ஆயில் ஆகாத, கம்மியாக ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் கிச்சனில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து எண்ணெய் ஜாடி. இந்த ஜாடியில் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்பூனில் ஆயில் எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ ஆயில் வருதுன்னா, அதே இந்த மாதிரி டீஸ்பூனில் எடுக்கும்போது அதில் பாதி அளவுக்கு தான் ஆயில் வரும். இப்போ தோசைலாம் நீங்கள் ஊற்றும் போது அந்த ஸ்பூனில் எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ ஆயில் வருதுன்னு நிறையா வரும் ஃபுல்லாக அப்படியே. அதே இதில் நீங்கள் டீஸ்பூனில் நீங்கள் ஆயில் எடுத்தாலுமே கம்மியாக தான் வரும். அந்த மாதிரி 2 ஸ்பூன் நான் போட்டுக்குவேன். அதில் வந்து தாளிக்கிறதுக்கெலாம் அதிகமாக ஊற்றணுங்கும் போது அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோசைக்கு ஊற்றும் போது இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி ஊற்றுனீங்கன்னா ஆயில் கம்மியாகும். இது வந்து ரேஷன் அரிசியில் செஞ்ச ஆப்பம் தான். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ பொசுன்னு பபுள்ஸ்லாம் சூப்பராக இருக்குன்னு ஆல்ரெடி ஆப்பம் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். ஒரு சிலர் கேட்டு இருந்தாங்க போன வீடியோலேயே ஆப்பம் லிங்க்கு, தோசை லிங்க்கு தாங்கன்னு. நெக்ஸ்ட் ஐடியா, புளிச்ச மாவு இருந்ததுன்னா வேஸ்ட்டாக அதை கீழே ஊற்றாத எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே இரும்பு கடாயெலாம் இருந்ததுன்னா விளக்கிட்டு காஞ்ச பிறகு உடனே எந்த ஆயிலாக இருந்தாலும் ஆயில் ஊற்றிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரி வைக்கணும். ஆயில் அப்ளை பண்ணலன்னா இந்த மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி துரு பிடிச்ச பாத்திரம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த புளிச்ச மாவை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ வந்து நான் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், இதை வாஷ் பண்ணி காட்டுற பாருங்கள். கொஞ்சமாக ஹார்பிக் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைமாக என் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்ம கிராமத்துலலாம் நிறைய டிப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த டிப்ஸ் தான் நான் நிறையா போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த பாத்திரம் வளர்க்குற தொட்டி ஏன் இந்த மாதிரி கருப்பாக ஆச்சுன்னு. நான் செஞ்ச தவிர நீங்களும் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சின்னு, எப்படி துரு பிடிச்சிருந்தது, எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சின்னு பாருங்கள்.
நம்ம பாத்திரம் விளக்கிட்டு என்ன தான் தேய்ச்சி கழுவினாலும் ஒரு சில டைம் வந்து பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேஸ்ட்டாக அந்த மாவை கீழே ஊற்றாத இந்த தொட்டியை ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. வாங்க 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதுலேயும் கொஞ்சம் ஹார்பிக்கு ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த பிசு பிசுப்பு தன்மையில் பளிச்சின்னு இருக்கும். எங்கள் தண்ணி சுண்ணாம்பு தண்ணி தான். இந்த கிரைனட்டில் அந்த சைடில் தண்ணி நிற்கிற இடம்லாம் அப்படியே கரை மாதிரி இருந்தது. சரி ஆசிட் போட்டால் அந்த உப்பு கரையெல்லாம் எடுத்துடுமேன்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டுன்னு விட்டுட்டேன். அந்த ஆசிட் ஓடின இடம்லாம் அந்த தொட்டியில் இருந்த பாலிஷு, அந்த சில்வர் இல்லைங்களா, அந்த சில்வரோட பாலிஷ் எல்லாத்தையுமே எடுத்துடுச்சு. எடுத்ததுனால தான் இந்த மாதிரி பிளாக்காக ஆயிடுச்சு. அதனால் ஆசிட்டெல்லாம் தயவுசெய்து யூஸ் பண்ணிடாதீங்க. சிங்கில் இருக்கிற கரையை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் லாஸ்ட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். என்ன தான் நம்ம மாவு சலித்தாலும் கை நடுவில் வச்சு வச்சு நம்ம மாவு சலிப்போம். அந்த மாதிரி கைப்படாத மாவு சலிக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 கிளிப்பு ஏதாச்சும் சின்ன பாத்திரம், சில்வர் பாத்திரம் சின்னதாக இந்த சல்லடைக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் மாவு சலிச்சிங்கன்னா நம்ம கையை வச்சு நடுவில் கிண்டவே தேவையில்ல. அதுவே நல்லா க்ளீனாக சலிச்சிடலாம். எவ்வளோ மாவு சலித்தாலும் நீங்கள் ஜல்லடைக்குள்ளே கை வச்சு கிண்டவே தேவையில்ல. இந்த மாதிரி 2 கிளிப்பை போட்டுட்டு எவ்வளோ மாவு வேணாலும் நீங்கள் சலிக்கலாம். ஒரு மாவு கூட இருக்காது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு சீசன். இதில் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்லாம், அது எங்கள் கிராமத்தில் நாங்கள் எப்படி ரெடி பண்ணி சாப்பிடுவோன்னு தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னக்கா குக்கரை கழுவவே இல்லை அப்படியே வச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சேன். அதுக்கப்புறம் தான் கிழங்கு இருந்தது ஞாபகம் வந்தது. சரி டைம் ஆயிடுச்சேன்னு சாதத்தை எடுத்து கொட்டிட்டு அதே குக்கர்லேயே கிழங்கு அவிச்சிட்டேன். ஒரு விசில் விட்டாவே போதும். அவிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெய் 2 ஸ்பூன் விட்டு சர்க்கரை 2யும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எங்கள் கிராமத்தில் எல்லாம் நாங்கள் இப்படி தான் சாப்பிட்றோம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சின்ன சின்னதாக இந்த மாதிரி லட்டு மாதிரி உருண்டையாக உருட்டிடுங்க. இதை அப்படியே உருண்டையாக எடுத்து கூட நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். லட்டு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சட்னி ஒரு சில டைம் மீதி ஆகிடும். அந்த சட்னியை டைரெக்டாகவும் நம்ம ஜில்லுன்னு எடுத்தும் சாப்பிட முடியாது. அடுப்பில் வச்சு சூடுபடுத்தினாலும் அதோட டேஸ்ட்டே மாறிடும். டபுள் பாயிலிங் மெத்தடில் சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறாது, அப்படியே இருக்கும். ஒரு வானலில் தண்ணி ஊற்றிட்டு அடியில் ஏதாவது ஸ்டாண்டு போட்டுட்டு அது மேலே நீங்கள் சட்னியை வச்சிங்கன்னா சூடாகிடுச்சின்னா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறாது, அப்படியே இருக்கும். டைரெக்டாக சூடுபடுத்தாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பட்டு புடவை பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி இப்போ சாரீ என்னென்ன மாடலில் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போடலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா 1 நிமிஷம் தான் எடுத்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போ உள்ள டிசைன் உள்ள புடவை சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா கடையில் போய் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிசைன் இருந்தது. 1200 3200 வரைக்குமே டிசைன் நிறையா வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்டரே இல்லாத சின்ன சின்னதாக உள்ளது. இதில் பாருங்கள் பார்டர் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நிறைய டிசைன் வெயிட்லெஸ் பட்டு புடவைலாம் இப்போ நிறையா வந்திருக்கு. இதை பார்த்துட்டு கூட உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். கடையில் போய் நீங்கள் கேட்டு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்டர்லாம் பாருங்கள் பெருசாக வச்சு கூட காப்பர் பார்டர் போட்டது நிறையா இருந்தது டிசைனு. நம்ம புடவை எடுத்துகிட்டு உடனே கூட காசு கொடுக்கணும்னு தேவையில்ல. நம்மக்கிட்ட இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடுத்துக்கலாம். அந்த ஆஃபருமே இவர் வச்சுருந்தார். டியூவில் கட்டுற மாதிரி சூப்பராக இருந்தது. என் ஃப்ரெண்டு இந்த எல்லோ கலர் தான் கோவிலுக்கு போகிறதுக்காக எடுத்தாங்க. இந்த வீடியோவில் எந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஏதாவது ஒரு டிப்ஸாக தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.